ஒரு இடத்துல அமைதி ஏற்படுதுன்னா அது என்னாலதான் அப்படின்ட்டு கிளைம் பண்ண ஒருத்தர் இருப்பார் இந்த உலகத்துல. அது யாரு? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதே மாதிரி கிளம்பி போயிட்டாரு. இப்போ இஸ்ரேல்ல தான் இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இஸ்ரேலுக்கு சென்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பாங்க. ராஜ மரியாதை என்றுதான் சொல்ல வேண்டும். பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க எல்லாரும். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுல இருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் இஸ்ரேல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தேங்க்யூ ட்ரம்ப் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா ட்ரம்ப் தான் நெகோசியேட் பண்ணி இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் அவர் தான் நம்பிட்டு இருக்காங்க. ஓகே, அவருடைய நம்பிக்கை நம்ம எதுவும் சொல்ல வேணாம். இதுல ட்ரம்ப்புக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். ட்ரம்ப் தொடர்ச்சியாக நான் வந்து போர் நிறுத்தினேன் சொல்லி அட்லீஸ்ட் நெகோசியேட் பண்ணி அவரால் நல்லது நடந்தா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோமே. இஸ்ரேலுக்கு வந்து இறங்கணும்னே டொனால்டு ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம் பார்க்கக்கூடியது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே என்றும் சொல்லியிருக்காரு. This is a great day. This is a whole new beginning, and I think that there's never been an event like it. I've never seen anything like it. அதுக்கப்புறமா இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்ல அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இஸ்ரேல் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அவ்வளோ உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதை தவிர இஸ்ரேலி பொதுமக்கள் வெளியில பாத்தீங்கன்னா தேங்க்யூ டொனால்டு ட்ரம்ப் ஃபார் பிரிங்கிங் அவர் ஹாஸ்டேஜஸ் ஹோம். பிணைய கைதிகளை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க தான், அதற்கு ரொம்ப நன்றி என்று டொனால்டு ட்ரம்ப்புக்கு அவங்க எல்லாம் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க.